Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம 3 different type of application அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா இதல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய application அப்படிங்கிறது ஒரு below 5000 ரேஞ்சில தான் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய applicationல அப்ளை பண்றதுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. இவங்க அப்ரூவல் கொடுக்கிறதுக்கு சிபில் அப்படிங்கிறதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்துல both salaried person இருந்தாலும் self employed person இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி யார் அப்ளை பண்ணாலுமே அப்ரூவல் சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு application பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுவே இரண்டாவதா இருக்கக்கூடிய application அப்படினு பார்க்க இதுல ஒரு 20000 ரேஞ்சில லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்றதுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. பட் லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா கிரெடிட் ஹிஸ்டரியில லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கறது தான் ரெண்டாவது பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல மூணாவதா above 50000 ரேஞ்சில லோன் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நல்ல சிபில் இருக்கக்கூடிய பர்சன் மட்டும் அப்ளை பண்ற மாதிரியான அதே சமயத்துல எம்ப்ளாய்மெண்ட் டைப்பும் பெஸ்டா இருக்கணும். சோ அந்த மாதிரியான பர்சனுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாம அப்படி இல்லனா ஒரு சிலர்கிட்ட இன்கம் ப்ரூஃப் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கணும். சிபில் ப்ரொஃபைலும் பெஸ்டா இருக்கணும். சோ அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு நல்ல லோன் அமௌண்ட் தரக்கூடிய அப்ளிகேஷன் இத பத்தி தான் இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறோம். சேம் டைம் இந்த மூணு அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸையும் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட இந்த மூணு அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பேருபிக் அப்ளிகேஷன் தான். இந்த பேருபிக் அப்ளிகேஷனுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க நாம ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை சொல்லலாம், யுவா ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் இந்த பேருபிக் அப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பேருபிக் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 20000 ரேஞ்சில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க மேக்ஸிமமா. அதுக்கடுத்து ஒரு 50000 ரேஞ்ச் வரைக்கும் இவங்க அதிகபட்சமா லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்டா இவங்க அப் டு 2.5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வேற யாரும் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்களே இந்த ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC தான். அதனால இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது ஒர்ஸ்டான ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா ஒரு 1300 ரூபாய் அந்த ரேஞ்சில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே சமயத்தில் கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பும் பெஸ்டா இருக்கு அப்படின்னா இனிஷியலாவே ஒரு 50000 ரேஞ்சில் கூட லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே சமயம் இந்த அப்ளிகேஷன்ல எந்த அளவுக்கு லிபரல் அப்படிங்கிறது இருக்கோ, அதாவது சலுகைகள் இருக்கோ, அந்த அளவுக்கு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்ஸாவும் இருக்கு. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷன்ல ரீபேமெண்ட்டை சரியான டைம்ல பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ரீபேமெண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு நாம எந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ல லோன் அப்படிங்கிறது எடுத்தாலுமே. ஓகே, இந்த லிஸ்ட்ல மூணாவதா லோ சிபில் இருந்தாலும் ஒரு 20000 ரேஞ்சில் லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க மணிவியூ அப்ளிகேஷன் தான். இந்த லிஸ்ட்ல அதாவது இவங்களுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க கிரெடிட் பி, ரிங் இந்த மாதிரியான அப்ளிகேஷனையும் சொல்லலாம். இந்த மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு above 650 பிளஸ் சிபில் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் கிரெடிட் ஹிஸ்டரியில லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி கேட்க மாட்டாங்க. நீங்க salaried person அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதே சமயத்தில் நீங்க இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணீங்க salaried person இருந்து அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ salaried person இருந்தால் கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறது நமக்கு தான் ப்ளஸ் ஆகி இருக்கும். இதை தவிர்த்து மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மோர் தென் 12 ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டுலையும் இவங்க ரொம்ப வருஷமாவே இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ரீசனபிளா, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கும். ரியல் டைம்ல இவங்க ஸ்டார்டிங் ஒரு 20000 இருந்து அதிகபட்சமா அப் டு 50000 வரைக்கும் லோன் அப்படிங்கறது அப்ரூவல் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த லிஸ்ட்ல மூணாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க ஸ்லைஸ் அப்ளிகேஷன் தான். இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆதித்யா பிர்லா கேபிட்டலுடைய ABCD அப்ளிகேஷனை சொல்லலாம். இதுக்கப்புறமா டாடா கேபிட்டல் அதாவது டாடா நியூ அப்ளிகேஷனையும் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லோன் அப்படிங்கிறதா கிடைக்கும். இப்போ ஸ்லைஸ் அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காவே கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறத இவங்க ஒரு கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசனால நமக்கு 1 month வரையிலும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். பட் இருந்தாலும் லோன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த
கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல லோன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். இன்கேஸ் 1 மந்த்ல ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இஎம்ஐ லோனாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஜெனியூனாவும் இருக்கும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதை பொறுத்த வரைக்கும் போத் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல இவங்க salaried personக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இன்கேஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு யாருக்காவது லோன் கிடைச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற வியூவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணிருப்பீங்க. அந்த விதத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பெஸ்ட்டா இருந்தது அப்படின்னா இவங்க ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராவே உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறதையும் ஆஃபர் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, ப்ரொஃபைல் பெஸ்ட்டா இருந்தது அப்படின்னா பர்சனல் லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்ல மேனுவலா அப்ளை பண்றதா இருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். பட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கணும், சிவில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டா இருக்கணும். ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கான வீடியோல நம்ம இந்த 3 அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இன்டெப்த்தான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதுல கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதர்வைஸ் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.